நாங்கள் எங்களோட மனோ இச்சைப்படிதான் வாழுவோம் என்று நாங்கள் முடிவெடுத்தால் அது குர்ஆனுக்கு நஷ்டமும் அல்ல, ஹதீஸுக்கு நஷ்டமும் அல்ல, அது எங்களுக்குத்தான் நஷ்டம். நீங்க ஏன் அந்த தாயிஃபுக்கு போய் வஸ்ஸமாய் வத்தாரிக் சூரா ஓதி காட்டணும்? யோசிக்கலாமா இல்லையா? நம்ம எல்லாரும் புத்திசாலி, நாம யோசிக்கலாம், இந்த ரசூலுல்லாஹ்க்கு என்ன தேவை? إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما